Hello friends, welcome to Ronnie Taylor's Product Design என்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டு சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நீங்க ஃபேப்ரிக் க்ளூ போடாம கூட சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ரெண்டு பீட்ஸ்க்கு இடையில சைடு ஸ்டிட்ச் போட்டிங்கனா கூட நீட்டா தான் இருக்கும். நம்ம லைன் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுல வந்து கரெக்ட்டா போடணும் பீட்ஸ். சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அப்புறம் திரும்ப ஒரு லைன் வந்து நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அப்புறம் திரும்ப ஒரு லைன் வந்து நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு சைடு ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். 2 பீட்ஸ்க்கு இடையில சைடு ஸ்டிட்ச் போடுங்க. நம்ம எல்லா லைன்லயுமே சைடு ஸ்டிட்ச் போடணும். நம்ம சைடு ஸ்டிட்ச் போட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன், போட்டுக்கலாம். ஒட்டி போடாம கொஞ்சம் இடைவெளி விட்டு போடுங்க. நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். ஸ்டோன்லாம் போட்டுட்டு நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஸ்டோனை சுற்றிலும் வர்றத மாதிரிக்கு நம்ம போடணும். போட்டுட்டு 2 பீட்ஸ்க்கு இடையில ஒரு சைடு ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். இந்த லைனில் போட்டுட்டு கிராஸில் கூட போடலாம், இல்லை இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். ஐ ஷேப் ஸ்டோனு. ஃபேப்ரிக் கொஞ்சம் நிறையவே போடுங்க. இப்போ நம்ம ஸ்டோன்லாம் போட்டுட்டு ஒன் சைட் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பீட்ஸ் போட்டுக்கலாம். ஸ்டோனுக்கு இடையில போடணும். இப்போ இதை சுற்றிலும் நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து பீட்ஸை சுற்றிலும் வச்சு பார்த்துட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். ரெண்டு சைடு ஸ்டிச் போடணும். ரெண்டு சைட்லையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ். மேல் பக்கம் போட்டுட்டு நம்ம அடிப்பக்கம் இந்த மாதிரி போட்டுக்கலாம்.
இது வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒன் சைட் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடியது வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஒரு ஆன்டிக் பீட்ஸ் போட்டுட்டு அதை சுற்றிலும் நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போடணும். ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுட்டு 2 பக்கமும் நம்ம வந்து சைடு ஸ்டிச் போடணும். ரைட் சைடில் ஒன்று, லெஃப்டில் ஒன்று, இந்த மாதிரி போடுங்க. நம்ம இதில் பீட்ஸ்லாம் போட்டுட்டு இந்த ஸ்டோனுக்கு நேராக 1 இன்ச்சு தள்ளி நம்ம ஐ ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். அப்புறம் இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்ததில் கரெக்டாக இதுலேருந்து 1 இன்ச்சு தள்ளி போடணும். ஒரு ஸ்டோன் விட்டுட்டு இன்னொரு ஸ்டோனுக்கு நேராக. ஃபேப்ரிக் க்ளூ நிறைய போட்டு ஸ்டோன் போடுங்க, ஸ்டோன் கீழே விழாது. இந்த ஸ்டோனை சுற்றிலும் நம்ம வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஸ்டோனை சுற்றிலும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதிலேருந்து எடுத்துட்டு இந்த ஷார்ப் பகுதி வரைக்கும் நான் வந்து போடுறேன். நல்லா ட்ரை ஆனது ஸ்டோன் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக கரெக்டாக வரும், ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த ஷார்ப் பகுதியிலேருந்து இந்த ஸ்டோன் வரைக்கும் நம்ம வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து நம்ம வந்து திரும்ப நீடில் எடுத்துக்கலாம். நம்ம வந்து 4 சுகர் பீட்ஸ் எடுத்துக்கலாம். இதிலேருந்து எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வி ஷேப்பில் வர்றது மாதிரிக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி வி ஷேப்பில் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடைவெளியில் வந்து நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா போடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்டு திரும்பவும் நீடில் வந்து அது பக்கத்துலேயே எடுத்துக்கலாம். திரும்ப எடுத்துட்டு இந்த பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நான் நீடில் கொண்டு வந்திருக்கேன். கொண்டு வந்து உள் பக்கம் நம்ம போட்டுக்கலாம். 2 டைம் போட்டோம்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் பீட்ஸு இந்த மாதிரி. இப்போ இதை சுற்றியும் நம்ம வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். இப்போ அடிப்பக்கம் ஒரு சைடு ஸ்டிச்சு, 2 சைட்லேயும் சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பியல் ஒன்று, சுகர் பீடு ஒன்று. நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் இருக்குல்ல, அதை ஒட்டிலும் நீடில் எடுத்திருக்கேன். திரும்ப ஒரு பியல் ஒன்று, சுகர் பீடு ஒன்று. திரும்ப 2க்கும் இடையில நீடில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு திரும்ப ஒரு பியல் ஒன்று, சுகர் பீடு ஒன்று. நம்ம எல்லாம் பீட்ஸ்லாம் போட்டுட்டு இங்கே போட்டிருக்க இல்லையா நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸ், இது பக்கத்துலேயே நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம்.
ரெண்டு சைடும் ரெண்டு ரெண்டனா. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே எல்லா பீட்ஸ் பக்கத்துலேயும் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம் பாருங்கள். ஃபுல் ஒர்க் முடிஞ்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.